எண் 22 ஜி ரித்திகா. முச்சங்கம் வளர்த்த மொழி தேனினும் இனிய மொழியாய எம் தாய்மொழியாம் தமிழ் மொழிக்கு என் முதல் கண் வணக்கம். அவையிலுள்ள நடுவர்கள், தாளாளர், தலைமை ஆசிரியர் மற்றும் எங்களுக்கு அன்புடைய ஆசிரியர்களுக்கு என் முத்தான வணக்கத்தை கூறி ஏறு போல் நட நாளை உனது என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். ஏறு போல் நட என்பது பாரதியின் புதிய ஆத்திச்சூடியின் 8வது தத்துவமாகும். இதில் ஏறு என்பது சிங்கத்தை குறிக்கும். பாரதி இந்த உவமையை பயன்படுத்தி மனிதன் சிங்கத்தை போன்ற தன்னம்பிக்கையுடனும் வீரத்துடனும் நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்கிறார். நிமிர்ந்த நடை, நேர்கொண்ட பார்வை என்பது பெண்களுக்கு மட்டுமல்ல ஆண்களுக்கும் தான். ஏறு போல் நட என்ற தத்துவத்திற்கு உதாரணமாக நாம் பகத்சிங் கதை மூலமாக பார்ப்போம். காவலர் ஒருவர் சிறையில் இருக்கும் பகத்சிங்கை பார்த்து, உனக்கு தூக்கு மேடை தயாராக உள்ளது, வெளியே வா என்கிறார். பகத்சிங் தனது வீர திருமுகம் காட்டி வெற்றி திருமகன் வெளியே வந்தான். தனது சக கைதிகளிடம் நான் சென்று வருகிறேன் என்கிறார். அதில் ஒருவர், தம்பி நீ சொல்வது தூக்கு மேடை, சென்று வருகிறேன் என்கிறார் என்று கேட்டார். பகத்சிங் சிறிதும் பயமின்றி வேகமாகவும் வீரத்துடனும் நிமிர்ந்த நடையுமாய் பாரத மாதா வாழ்க, பாரத மாதா வாழ்க என்று சொல்லிக்கொண்டு 1000 இளைஞர்கள் இங்கு வருவார்கள், அவர்கள் வீரத்தில் என்னை பார்க்கலாம் என்று கூறிக்கொண்டு தூக்கு மேடையை நோக்கி செல்கிறார். காவலர், ஏன் இவ்வளவு வேகம்? சாகும்போதும் உன் திமிர அடங்கவில்லையே என்கிறார். நான் வாழ போகிறேன், தூக்கு மேடையில் தொங்க போவது உங்கள் ஆணவ ஆட்சி, நான் அல்ல என்று சொல்லும்போது தலை நிமிர்கிறது, மார்பு கூட மகிழ்ச்சியில் மலர்கிறது என்கிறார் பகத்சிங். பாரத மாதா வாழ்க, பாரத மாதா வாழ்க என்று சொல்லிக்கொண்டு தூக்கு மேடையை நோக்கி செல்கிறார் பகத்சிங். தனது இறுதி நிலையிலும் சிறிதும் தயங்காமல் ஏறு போல் வீரமாக செல்கிறார் பகத்சிங். சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு, சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு என்பது வைரமுத்து வரிகள். ஒவ்வொரு இளைஞனும் எந்த நிலையிலும் தன்னிலை மாறாமல் தலை குனியாமல் நிமிர்ந்து நடக்க வேண்டும். நிமிர்ந்து நடக்கும்போது ஒரு தன்னம்பிக்கை உணர்வு ஏற்படும். நீ சாதிக்க பிறந்தவன், துணிந்து நில், எதையும் வெல், நாளை நிச்சயம் உங்களுடையதாக அமையும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.